ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூட இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார். சமாதானமா இருக்கும். எரேமியா 49, 50, 53, 52. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய நியாயத்திற்கு தேசங்களின் மேலும் சில இனத்தின் மேலும் அம்மோன் புத்திரர், ஏதோமியர், மோவாபியர் போன்ற ஜனங்களின் மேலும் பட்டணங்களின் மேலும் எப்படியாக கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் அதிகமாய் பாவம் செய்ததினால், கர்த்தரை கோபம் மூட்டினதினால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட நியாயத்திற்கு வந்தது, எதனால் வந்தது, ஏன் கர்த்தர் அவர்களை தண்டித்தார், அவர்கள் செய்த பாவம் என்ன என்பதை குறித்து இந்த வேத பகுதிகளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நம் எச்சரிக்கையாய் நம்மை காத்துக்கொள்ள இது பெரிய உதவியா இருக்கும். இந்த வேத பகுதிகள் நமக்கு மிக முக்கியமான பாடத்தை போதிக்கிறது. எந்தவித பாவங்கள் நாம் செய்யக்கூடாது, எது பாவம் என்பதை விலக்கி காட்டுவதாக இருக்கிறது. அம்மோன் புத்திரர் என்பவர்கள் அவர்களுடைய அக்கிரமம் பெரிதாய் இருந்தது. அவர்களுடைய பாவங்களில் முக்கியமானது, எல்லா பாவங்களும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்திருக்கிறது. முக்கியமான மிக பெரிதாய் அவர்களிடத்தில் காணப்பட்ட பாவம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களிடத்தில் இருந்த பாவம் என்னவென்றால், இஸ்ரவேலர்களை, அவர்கள் தேசத்தை அம்மோன் புத்திரர் ஆண்டு கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினார்கள், அடிமைகள் ஆக்கி கொண்டார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை செய்ததினால் கர்த்தர் அவர்களை தண்டித்து அந்த ஜனங்களை அழித்து போகிறார். அதை குறித்து இந்த வேத பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மோன் புத்திரருக்கு அழிவு வந்தது. இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தியதினாலும் அவர்களை கொடுமைப்படுத்தியதினாலும் அவர்களுடைய சுதந்திரத்தை இவர்கள் பறித்து கொண்டதினாலும் அவர்களை ஆளுகை செய்து அவர்கள் தேசத்தை இவர்கள் ஆண்டு கொண்டதினால் இப்படிப்பட்ட கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி நியாய தீர்ப்பை பெற்றார்கள். இப்படி இஸ்ரவேலரின் தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டதினால் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக பாபிலோன் ராஜா வந்து அவர்களை சுதந்திரித்துக் கொண்டு, அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு, அம்மோன் புத்திரர்களுக்கு எதிரிகள் வந்து அந்த தேசத்தை அவர்கள் எதிரிகள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்கள் செய்த பாவம் அவர்களுக்கு திருப்பி வந்தது. இது நடந்து முடிந்த பின்பு கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், அம்மோன் புத்திரரின் சிறையிருப்பை, அதற்கு பின்பு எல்லா நியாய தீர்ப்பும் நடந்து முடிந்த பின்பு, அவர்கள் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் பெற்ற பின்பு, அதெல்லாம் முடிந்து தீர்ந்த பின்பு அம்மோன் புத்திரரின் சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவர்களை மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்கு கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக ஏதோமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஏதோம் என்றால் ஈசா கையாவின் குமாரர்கள், இரட்டை பிள்ளைகள் ஏசா மற்றும் யாக்கோபு. யாக்கோபை இஸ்ரவேல் என்று பெயர் வருகிறது, கண்டப்படுகிறார். ஏசாவுக்கு ஏதோம் என்ற பெயர் சொல்லப்படுகிறது. ஏசா என்றாலும் ஏதோம் என்றாலும் ஒரே பெயர் தான். அவர்கள் வம்சம், ஏசாவின் வம்சத்தை தான் ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களுடைய வம்சத்தார்கள் பிற்காலத்தில் அவர்கள் யாக்கோபையாவை விட்டு தன் சகோதரரான ஏசா வந்து தன் சகோதரரான இஸ்ரவேலை விட்டு அவன் ஆகாரின் மகனான இஸ்மவேலோடு சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எதிர்காலத்தில் அவர்களோடு சேர்ந்த அந்த கூட்டம் ஏதோமியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களும் பொல்லாதவர்களாய் கர்த்தருக்கு விரோதமானவர்களாய் செயல்படுகிறார்கள். அவர்களை குறித்து இந்த வேத பகுதியில் அவர்கள் செய்த பாவத்திற்கு கர்த்தர் தண்டனை கொடுக்கும் விதத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோமியருக்கு எப்படி நியாயத்திற்கு வருமாம்? திராட்சை தோட்டங்களில் திராட்சை பழம் பழைக்க போகிறவர்கள் பழங்களை பறித்து விட்டு அதில் இருக்கும் பிஞ்சுகள் காய்களை விட்டு வைப்பார்கள். பின்னால் பறித்து பழம், பின் பறிப்புக்கா. திருடுகிறவர்கள் இரவில் வந்து திராட்சை தோட்டத்தில் திருடினால் அவர்கள் தங்களுக்கு தேவையானதை எல்லாம் திருடுவார், போதும் என்னும் அளவுக்கு திருடி கொடுப்பார்கள். அது போல ஏதோமின் ஜனங்களை அவர்கள் எதிரிகள் கொள்ளையிடுவார்கள் என்று கர்த்தர். ஏதோமியர்கள், உங்கள் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்பவீங்கள்,
விதவைகள் என்னை நம்பட்டும், நான் அவர்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகம் ஏதுமையை அழிக்கப்பட போகிறார்கள் என்பதை போல குற்றமற்ற ரத்தம் இவர்கள் சிந்தியிருக்கிறார்கள். ஏதுமியர்கள் நீதிமான்களை அழிப்பது போன்ற காரியம். அதாவது இந்த பாத்திரத்தில் குடிக்க வேண்டாதவர்களை நீங்கள் குடிக்க வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்ததினால் நான் உங்களை அழித்து போடுவேன் என்று சொல்கிறது. ஒரு பாவமும் செய்யாதவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் மேல் வரும். குற்றமற்ற ரத்தம் சிந்துதல் என்பது கர்த்தருக்கு மிகவும் கோபத்தை மூண்டுகிற காரியம். கர்த்தர் அவர்களை நியாயத்திருப்பார். போஸ்ரா என்னும் பட்டணமும் இப்படியே பாவம் செய்து அக்கிரமமாய் வாழ்ந்தது. அதையும் கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுப்பார், அதனை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. போஸ்ராவே, நீ கழுதை போல உயரத்தில் உன் கூட்டை கட்டினாலும் நான் அதையும் விழ பண்ணுவேன் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் உயரத்தில் கழுகை போல என்று சொல்லும்போது கழுகுதான் உயரத்திலேயே மிக உயரத்தில் பறக்கும் ஒரு பறவையா இருக்கிறது. மிக மிக உயரத்தில் பறப்பது கழுகுதான். இந்த இடத்தில் கழுகை போல உன் கூட்டை கட்டினாள் என்று சொல்லும்போது இன்று ஸ்பேஸில் நாம் பயணிக்கிறோம். நிலாவில் வீடு கட்டுகிறோம். அதாவது அங்கு ஆராய்ச்சி மையங்கள் கட்டப்படுகிறது. சேட்டலைட்டுகள் பூமியை சுற்றிலும் சுற்றி வருகிறது. அநேகம் சேட்டலைட்டுகள். இவைகள் எல்லாம் ஒரு இப்பொழுதும் ஆராய்ச்சி மையங்கள் நாசா மூலமாக விண்வெளியில், நிலாவில் மற்றும் செவ்வாய் கிரகங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்கிறார்கள். அவர்கள் ஆராய்ச்சி நடத்துவதற்கும் ஏதாவது பூமியில் ஆபத்து நேரிட்டால் அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள நிலாவில் சென்று தங்கும்படியாக அங்கு கட்ட வைக்கப்பட்டு வருகிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த நிலாவின் தரைப்பகுதியை பிளாட் போட்டு இங்கு செய்வது போல, பூமியில் செய்வது போல தங்கும் இடங்களை மிக அதிக விலை கொடுத்து பலர் இங்கிருந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலாவையே விற்று கொண்டிருக்கிறார்கள். அது நிலப்பகுதி என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவராய் இத்தனை அடி எனக்கு வேண்டும் என்று பூமியில் நாம் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவது போல, விவசாயம் செய்ய நிலம் வாங்குவது போல நிலாவிலும் இருக்கிற இடங்களை இப்படி தனி மனிதர்கள், மிகப்பெரிய பணக்காரர்கள் வாங்குவதாக செய்தி வருகிறது. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அங்கு கூடு கட்டினார் என்று சொல்லும் பொழுது சேட்டலைட், அதாவது இந்த கடைசி காலத்தில் தான் இப்படி பேரழிவு வரும் என்பதற்கு இது அடையாளமா இருக்கிறது. வானத்தில் கட்டும் கூடு, உயரத்தில் கட்டும் கூடு என்று சொல்லும்போது நிலாவில் கட்டப்பட்டு வருகிறது. அதை கர்த்தர் கீழே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானிகள் தங்களுடைய சாதனைகள் முறியடிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளும் மிகப்பெரிய உலக பணக்காரர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். கேட்டால் அது நன்மைக்கென்றே சொல்லுகிறார்கள். நன்மைக்கென்று அவர்கள் நம்பலாம். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு பாவம் இருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அங்கு இருக்கிறது. அதன் பின்புலம் என்ன என்பதை குறித்து நாம் அதிகம் ஆராய்வதை தேவையில்லை. அது கூட தேவையில்லை. கண்டிப்பாக அது தவறுதான், பாவமாக தான் இருக்கும். கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் எங்கு செயல்பட்டாலும் கர்த்தர் அதை அழைத்து போடுவார். முக்கியமாக இந்த நிலாவில் கட்டிடம் கட்டும் வேலைகள் நடப்பதெல்லாம் இது முக்கியமாக பெருமைக்காக. பெருமைதான் அதுக்கு. நான் இதை சாதித்தேன், நான் இதை சாதித்தேன், எந்த நாடு என்ன செய்கிறது போன்ற பெருமை. இந்த காரியம் பெருமை என்பதே கர்த்தருக்கு அருவருப்பானது. இன்னொன்று, பூமிக்கு ஆபத்தை கர்த்தர் கொடுத்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நிலாவுக்கு சென்று விடலாம் என்பது மனிதனுடைய கற்பனை. கர்த்தருக்கு விரோதமான செயல் இது. கர்த்தர் பாதத்தில் விழுந்து மனம் திரும்பினால் அவர் மன்னிக்க போகிறார். அதை விட்டு நான் அங்கு போய் ஒளிந்து கொள்வேன், இங்கு போய் ஒளிந்து கொள்வேன் என்று சொல்வது தேவையற்றது. அது நடக்காது. கர்த்தர் மேல் விசுவாசம் இல்லாதவர்களை இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்று தோன்றுகிறது. அதனால் கர்த்தரை விசுவாசித்து நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டு வாழ்வதே சிறந்ததே தவிர கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடாது. அதை கடைசி காலத்தில் இப்படி நடக்கும், அதை நான் கீழே தள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அந்த கூட்டை நான் உடைத்து போடுவேன் என்று. இப்படியாக போஸ்ராவை கர்த்தர் அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவன் கழுகை போல பறந்து வந்து போஸ்ராவில் அமருவான் என்று சொல்லப்படுகிறது.
போஸ்ரா என்ற அந்த ஜன மக்கள் அந்த பட்டணத்திற்கு அங்கிருக்கிறவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு போஸ்ராவில் இருக்கிற ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேரிடும் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது தமஸ்குவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தமஸ்கு எனும் இடத்தை குறித்து. தமஸ்கு தளர்ந்து போகும். மிகப்பெரிய திகிலான ஆபத்தான செய்தி அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அதை கேட்கும் போது அவர்கள் இருதயம் தளர்ந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது போஸ்ரா அழிக்கப்பட போகிறது. அழிவுக்குரிய தீர்க்க தரிசனம் இது. தமஸ்குவின் அழிவை குறித்து கர்த்தர் இங்கு சொல்கிறார். தமஸ்கு அழிக்கப்பட போகிறது. கர்த்தருடைய நியாயத்திற்கு தமஸ்குக்கு வரும். சந்தோஷமாய் இருந்த நகரம் தப்பிக்காமல் அழிந்து போயிற்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்குவின் மதில்களை தீ கொளுத்துவேன், அது பெனதாத்தின் அரண்மனைகளை பற்றிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தமஸ்கு அழிக்கப்பட்டு போகும். அதற்கும் நியாயத்திற்கு வருகிறது. காத்சார் என்னும் பட்டணங்களும் அழிக்கப்படும். அதையும் கர்த்தர் அந்த இருக்கிற ஜனங்களை ஓடி பொங்கல் அவங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று சொல்கிறார். மிகப்பெரிய அழிவு அங்கு நேரிடும். ஆத்சேர் வலுசற்பத்தின் கூடாரமாக மாறும். எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். 7ஆம் தேசத்தை வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து காற்றை வர பண்ணி அதை நான் சிதறடிப்பேன். 7ஆம் தேசத்தின் ஜனங்கள் எல்லா பக்கமும் ஓடி போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அழிவை நான் அவர்களுக்கு வர பண்ணுவேன் என்று. 4 காற்றுகள் என்று சொல்லும் பொழுது அது வெறும் புயல் காற்றை குறிப்பது மட்டுமல்ல. புயல் காற்றும் வரலாம், 4 திசைகளும் வரலாம். ஆனால் அது பொல்லாத ஆவிகள் அந்த தேசத்திற்கு விரோதமாய் ஏவிவிடப்படும். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பொல்லாத ஆவிகள் ஆண்டு கொண்டு அந்த தேசத்தை பாழ்கடிக்கும் அந்த இடத்தை என்று கூறும். இப்படியாக 7ஆம் அழிக்கப்படும். அந்த இடம் மிகவுமாய் என்னுடைய சிங்காசனத்தை அங்கு வைத்து நான் 7ஆமை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். 7ஆம் கடைசி காலத்தில் அதன் செருகிலிருந்து விடுவிக்கப்படும் என்று சொல்லுகிறார். 7ஆமின் வம்சத்தார் கடைசி நாட்களில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை மாறுவார்கள் என்று போகும். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை வைத்து கர்த்தர் பல தீமைகளை பூமியிலிருந்து அகற்றி போடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உண்டான பாவத்தை அழித்து போடுகிறார். பாவிகளான மனிதர்களை அழித்து போடுகிறார். மிச்சம் உள்ளவர்களை சிறைபிடிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். கர்த்தர் தம்முடைய நீதியை நிலைநாட்டுகிறார். அவர்கள் செய்த பாவத்திற்கேற்ற தண்டனையை கொடுத்து அந்த இடத்தை சுத்திகரிக்கிறார். அதே போல எகிப்தையும் சுத்திகரிக்கிறார். இது போல இப்பொழுது நாம் பார்த்த 7ஆம் தமஸ்கு போன்ற இடங்களையும் சுத்திகரிக்கிறார். போஸ்ராவை அதில் உள்ள தீயை அகற்றி போடுகிறார். நேபுகாத்நேச்சாரை வைத்து கர்த்தர் எல்லா தீமைகளையும் அகற்றி போடுகிறார். அதன் பின்பு நேபுகாத்நேச்சார் ராஜா பாபிலோன் தேசத்தின் பாவத்தையும் நீக்கும்படியாக கடைசியாக பாபிலோனுக்கு கர்த்தர் நியாயத்திற்கு வரவிடுகிறார். மற்ற பாபிலோனின் எதிரிகள் கூடி பாபிலோன் தேசத்தை அழித்து போடுகிறார்கள். கர்த்தருடைய நியாயத்திற்கு பாபிலோன் மேலும் வருகிறது. இப்படி பாபிலோன் என்பது வலுசற்பத்தின் அடையாளமாயிருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியில் வலுசற்பத்தின் ஆவி அங்கு ஆளுகையை செய்கிறது. இப்படி இருக்க பாபிலோன் அழிக்கப்பட்டு அங்கிருந்த இஸ்ரவேலர்கள் மீண்டுமாக தங்கள் சுய தேசத்திற்கு வருவதற்கு கர்த்தர் வழிவகையை ஏற்படுத்துகிறார். பாபிலோன் தேசம் அழிக்கப்படுகிறது. அது நியாய தீர்ப்பை பெறுகிறது. வலுசற்பத்தின் கோட்டை தகர்க்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இது நடக்கும். இப்படி நடக்கும்போது இஸ்ரவேலர்கள் எல்லாம் அழுது கொண்டு தாங்கள் துக்கத்துடனே இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி திரும்பி வருவார்கள். தங்கள் சுய தேசத்திற்கு சந்தோஷத்தோடு அந்த அழுகையோடு அவர்கள் அங்கு வருவார்கள். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையை நான் அவர்களுக்கு ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் செய்த உடன்படிக்கையை அவர்கள் மீறி மீறி நடந்தார்கள், மறந்து போனார்கள். ஆனால் இனி மறக்கவே முடியாத நிரந்தரமான நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் புசிக்கும் திருவிருந்தை இந்த உடன்படிக்கை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் தம்மை தாமே எருசலேமிலே தம்மை தாமே பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவருடைய சரீரத்தையும் அப்பத்தையும் திருவிருந்தாக நாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தரை ஆராதிக்கும் போது நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம், அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்.
இதுதான் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் நித்திய ஜீவனை பெறுகிறோம். பாவ விமோசனம் பெறுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனங்களாகிறோம். இதுதான் புதிய உடன்படிக்கை. மறக்கப்படாத நித்திய நிரந்தர உடன்படிக்கை. பாபிலோனில் இருந்த கல்தேயர்கள் அழிக்கப்பட்டார்கள். பாபிலோனியர்கள் என்றாலும் கல்தேயர் என்றாலும் ஒரே ஜனங்கள் தான். அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் ஆடுகளைப் போல இருந்தார்கள். அவர்களை சிங்கத்தை சேர்ப்பது போல எதிரிகள் பட்சித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோனிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு மீண்டுமாக இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்புகிறார்கள். அந்த நாட்களில் அவர்களுடைய பாவம் தேடினாலும் கிடையாதபடிக்கு அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள் என்று. இது ஆவிக்குரிய பொருளையும் குறிக்கிறது. இது அந்த காலத்தில் நடந்த காரியம் மட்டுமல்ல. நித்திய உடன்படிக்கை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற விசுவாசிகளை நாம் ஆனது. அவருடைய புதிய உடன்படிக்கை, அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தத்தையும் நாம் ருசிப்பது திருவிருந்தை குறிக்கிறது. இப்படி நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற மனம் திரும்பின வாழ்க்கை வாழ்கிறது. இஸ்ரவேல் என்றால் அந்த தேசத்தை மட்டுமல்ல, உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களை இது குறிக்கிறது. நாம் கர்த்தரோடு இணைகிறோம். நம்மில் பாவத்தை தேடினாலும் கிடையாதபடிக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். வேத வசனங்களால் கழுவி நம்மை சுத்திகரித்து பரிசுத்த சந்ததியாய் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை தான் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக 2400 வருடங்களுக்கு முன்பாகவே. இந்த நாட்களில் நம் வாழ்க்கையில் நடக்கிற இந்த செயல்கள் தான் அன்றே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில். பாபிலோனுக்கு வடதேசத்திலிருந்து பாபிலோனை அழிக்கும்படியாக எதிரிகள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசம் உலகத்தின் சம்மட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பட்டி என்றால் இரும்பு பொருள்களை அடிக்க பயன்படும் மிகப்பெரிய சுத்தி. அதை தூக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மிக பலமானதா இருக்கும். அதிக எடையுள்ளதா இருக்கும். அதை தூக்கி அடிப்பார்கள், பலசாலிகள் அடிப்பார்கள். அப்பொழுது அந்த இரும்பு நசுங்கும். அவ்வளவு பெரிய பலமான சம்மட்டியை போல பாபிலோன் தேசம் இருந்தது. அது அழிக்கப்பட்டு போயிற்று. அதற்கு கர்த்தர் கண்ணியை வைத்தார். அது அதற்கு தெரியாமல் போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இந்த வசனத்தை குறித்து 2 காரியங்கள் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பாபிலோனுக்கு கர்த்தர் கண்ணியை வைத்தார். அதை அறியாமல் அது விழுந்து அழிந்து விட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது வலு சர்ப்பம் வானத்திலிருந்து கீழே விழுந்தது. அது பூமியில் விழுந்து விட்டது. விழுந்த பின்புதான் அதற்கு தெரிகிறது அது விழுந்து விட்டோம் என்று. வலு சர்ப்பத்திற்கே தெரியவில்லை அது கீழே விழுந்தது. இப்படியாக நடந்தது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்ற தேசமே, அந்த இடம் பொதுவாக வலு சர்ப்பத்தை தான் குறிப்பிடுகிறது. வலு சர்ப்பத்தின் ஆவியை, அதாவது பொல்லாத சாத்தானை. சாத்தானின் 3 அவதாரங்கள் உண்டு. வலு சர்ப்பம், அந்தி கிறிஸ்து, கள்ளதீர்க்கதரிசி. இந்த வலு சர்ப்பம் என் கடைசிக்கு அவனுடைய பெயர் வலு சர்ப்பம். ஏவாளம்மாவை வஞ்சித்த ஆவி. அதே ஆவிதான் கடைசி வரை இன்றும் இருக்கிறது. அந்த வலு சர்ப்பத்தை தான் இங்கு கொடுக்கிறது. இது வானமண்டல ஆவி என்றும் சொல்லப்படுகிறது. இது வானத்திலிருந்து கீழே விழுந்தாயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில். அப்படி என்றால் வலு சர்ப்பம் என்ற ஆவியையும் பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்கிற அந்த பொல்லாத ஆவியும் ஒன்றுதான். அதாவது வலு சர்ப்பம் கீழே விழப்போகிறது. வானத்தில் இருந்து அதிகாரம் செய்து கொண்டிருந்தது. அது வீழ்ந்து கீழே போகிறது. இந்த வீழ்ச்சி அதற்கு தெரியாமலே நடக்கிறது. கர்த்தர் அதை அறியாமலேயே ஒரு மறைத்து வைத்து அதை அடித்து வீழ்த்துகிறார். அதை வலு சர்ப்பத்தை வீழ்த்தும் ஆயுதத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த வலு சர்ப்பத்தை வீழ்த்துகிறார்கள். அது அதற்கே தெரியாமல் வீழ்ந்து போகிறது. கண்ணியை அதால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மறைக்கப்பட்ட ஒரு காரியம்தான் வலு சர்ப்பத்தை வீழ்த்துகிறது. அது யார் என்று, அது என்ன என்று நமக்கு நன்றாகவே தெரியும். இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பல காரியங்கள் கடைசி காலத்தில் நடக்க போகிற காரியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
வலுசர்ப்பத்தின் வீழ்ச்சி. வலுசர்ப்பம் என்றால் பாபிலோன் என்பதை புரிந்து கொள்வோம். பாபிலோனின் வீழ்ச்சியும் வலுசர்ப்பத்தின் வீழ்ச்சி என்பதும் ஒரே நேரத்தில் நடக்கிறது. ஆவிக்குரிய வீழ்ச்சி தான் மாம்ச ரீதியிலும் இருக்கு. கர்த்தருடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இஸ்ரவேலர்கள் யூதா தேசத்தாரும் எருசலேமின் குடிகளும் பாதுகாக்கப்பட்டு மீண்டுமாக கர்த்தரோடு இணைக்கப்படுவார்கள். அவர்கள் பரிசுத்த சந்ததியாய் மீண்டும் வருவார்கள். பாபிலோன் பிடிப்பட்ட சத்தத்தை கேட்டதும் பூமியே அதிருமாம். பாபிலோன் பிடிக்கப்பட்டது, பூமியிலேயே அதிர்ச்சி உண்டாகும். பூமியே அதிருமாம் முழுவதும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெளிப்பாடு உண்டாகும். பாபிலோன் பிடிக்கப்பட்டது என்ற சத்தம் பூமி முழுவதும் தெரிவிக்கப்படும், அதிரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் பாபிலோனின் அழிவு மிகப்பெரிய அணுகுண்டு ஏதாவது போடப்பட்டு அந்த தேசம் அழிக்கப்படலாம். அதனால் பூமி அதிர்வதற்கு வாய்ப்புண்டு. மாம்ச ரீதியாக போன்தான். ஆவிக்குரிய ரீதியில் அது மிகப்பெரிய அழிவு வேறு எந்த விதத்திலும் வரலாம். இந்த வேத பகுதியில் எரேமியா 51ஆம் அதிகாரமும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரமும் ஒரே காரியத்தை வெளிப்படுத்துகிறது. பாபிலோனின் அழிவு எப்படி இருக்கும் என்பதை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முடிவு முற்றிலுமாய் அழிக்கப்படும் நேரம்தான் கடைசி காலமாய் இருக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் 51ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண்ணாக ஊமையாக பல காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது அப்படியே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரத்தில் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டும் ஒன்றுதான். மொத்தத்தில் உலகம் முழுவதையும் தீமையினால் ஆளுகை செய்து கொண்டிருந்த பொல்லாத வலுசர்ப்பத்தின் ஆவி அதனுடைய தலைநகரம் பாபிலோனாயிருக்கிறது. அங்கிருந்துதான் ஆதியிலிருந்து ஆதாமேவாள் முதல் ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமேவாள் காலத்தில் வலுசர்ப்பம் ஏவாள் அம்மாவை ஏமாற்றிய அதே வலுசர்ப்பம் அன்று முதல் இன்று வரை மனிதனை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது ஆண்டு கொண்டிருக்கிற இடம் பாபிலோனை. பாபிலோன் தேசத்திலிருந்து உலகம் முழுவதையும் ஆண்டு கொண்டு பாவத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது மனிதர்களை. இதை கடைசி காலத்தில் அந்த வலுசர்ப்பத்தின் ஆவியை கர்த்தர் அழித்து போடுகிறார். அழித்து போடுதல் என்றால் முற்றிலும் அழிக்கப் போவதில்லை. அது பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுகிறது. அதன் வல்லமை பிடுங்கப்படுகிறது. அது கீழே விழ தள்ளப்படுகிறது. அதன் அதிகாரம் எடுக்கப்படுகிறது. அந்த பாபிலோன் அழிக்கப்படும் பொழுது அந்த இடத்தில் மீண்டும் எந்த ஜனங்களும் குடியிராதபடிக்கும் மிருகங்களும் தங்காதபடிக்கும் அந்த அளவுக்கு மோசமானதாய், மிருகங்களும் தங்க முடியாது, மனிதர்களும் வாழ முடியாது, அப்படிப்பட்ட இடமாக அந்த தேசம் போகும். அதாவது கடைசி கால பேரழிவு என்பது அணுகுண்டு போடப்படுவதனால் தான் அப்படிப்பட்ட அழிவு ஏற்படும். அதனால் ஏனென்றால் கதிரியக்கங்கள் ஏற்படுவதனால், அதாவது பலவிதமான ஆயுதங்கள் என்று உலகில் தயாரிக்கப்படுகிறது. அதில் கதிரியக்கங்களை வெளியிடும் அணுகுண்டுகள் இருக்கிறது. அவைகள் போடப்பட்டால், அதாவது உதாரணத்திற்கு ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி போன்ற இடத்தில் போடப்பட்ட அணுகுண்டுகள் அந்த இடத்தையே பாழாக்கி விட்டது. விளைச்சலே இல்லாத அந்த இடத்தில் புல் கூட முளைக்காமல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த இடம் கெட்டு போயிற்று, மண் கெட்டு போயிற்று. அது போல பாபிலோன் நகரத்திலும் நடக்கும். அங்கு மனிதர்கள் மிருகங்கள் இருக்க முடியாது என்றால் அங்கு புல் செடி கொடிகள் வளராத இடமா இருக்கும். அந்த அளவுக்கு அது மோசமானதாய் மண் மாறும். ஹிரோஷிமா நாகசாகி போல மாறும் என்றால் அது கதிரியக்கத்தினால் தான் அப்படிப்பட்ட பாதிப்பை உண்டாக முடியும். கதிரியக்க அணுகுண்டுகள் அங்கு பயன்படுத்தப்படலாம். இப்படி கடைசி காலத்தில் பாபிலோனுக்கு பேரழிவு இருக்கிறது. மொத்தமாய் அழிந்து போகும். இப்படி இதையெல்லாம் கர்த்தர் சொல்லும் போது அதை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதி முடிக்கிறார். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர் எழுதி முடிக்கிறார் எரேமியா ஐயர். நேரியாவின் குமாரனாகிய செரையா என்னும் ஒரு பிரபு ஒருவர் இருந்தார். பிரபுக்கள் வம்சம் அவர். பிரபு என்றால் ஒரு மினிஸ்டர் போல, இந்த காலத்தில் மந்திரியை போல. அப்படி இருந்தவர் நேரியாவின் குமாரன் செமரியா என்பவர். அவரிடத்தில் இந்த புஸ்தகத்தை எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளின்படி இதை கொடுத்து இதை வாசித்து முடித்த பின்பு ஐபிராத் நதியிலே இதை போட்டுவிடு என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லுகிறார் எரேமியா. இப்படியே செரையா அந்த புஸ்தகத்தை வாசித்து முடித்துவிட்டு அந்த புஸ்தகத்தை
ஐபிராத்து நதியிலே போட்டு விடுகிறார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த நதியில் போட்டு விடப்படுகிறது. ஏனென்றால் இந்த புஸ்தகம் எப்படி மூழ்கி அழிந்து போகுமோ அது போல பாபிலோனும் மூழ்கி அழிந்து போகும் என்று பொருள். அது அப்படியே நடக்க போகிறது. மீண்டும் எழு மீண்டும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அந்த ஜனங்கள் பாபிலோன் அழிக்கப்பட்டு போகும். இனி அந்த ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட பேரழிவு வரும். கடைசி காலத்தில் இது நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. இது ஏற்கனவே சொல்லப்பட்ட சிதேக்கியா ராஜாவின் வரலாறு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிதேக்கியா ராஜா என்ன செய்தார் என்பதை அதை குறித்து நாம் ஏற்கனவே கடந்த அதிகாரங்களில் பார்த்திருக்கிறோம். சுருக்கமாக இந்த செய்தியை பார்க்கலாம். அதாவது சிதேக்கியா ராஜா அரசாண்டார். நேபுகாத்நேச்சார் ராஜா இஸ்ரவேலர்களை சிறைப்பிடித்து கொண்டு போன பின்பு அவர் மீறி இருக்கிற ஜனங்களை ஆளும்படி சிதேக்கியா ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்துவிட்டு அதிகாரி ஆக்கிவிட்டு இஸ்ரவேல் தேசத்தில் அவர் போய்விட்டார். ஆனால் சிதேக்கியா ராஜா 11 வருஷம் இஸ்ரவேலில் இருந்தார் அதிகாரியாக. நேபுகாத்நேச்சார் ராஜாவின் பாபிலோன் ராஜாவின் பேச்சை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர். ஆனால் மற்ற ஜனங்கள் தூண்டி விட்டதினால் அவர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை எதிர்த்து செயல்பட்டதினால் மீண்டுமாக பாபிலோன் ராஜா சிதேக்கியாவை சிறைப்பிடித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அழிவு இஸ்ரவேலுக்கு ஏற்படுகிறது. மீந்த ஜனங்கள் தான் ஈர்த்து ஓடி போகிறார்கள். இப்படி எல்லாம் நடக்கிறது. இந்த வம்ச வரலாறு இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான குறிப்புகள் இந்த அதிகாரத்தில் என்னவென்றால், அதாவது மொத்தமாக கல்தேயரால் பிடிக்கப்பட்ட அந்நியர்களால் பிடிக்கப்பட்ட யூதர்கள் அந்நிய தேசத்திற்கு சிறை கைதிகளாய் போனவர்கள் 4600 பேர். மொத்தமாக சிறைப்பிடிக்கப்பட்டு யூதா தேசத்தின் ஜனங்கள் வெளியே போனவர்கள் 4600 பேர் போயிருக்கிறார். அதன் பின்பு 70 வருடம் கழித்து அவர்கள் மீண்டுமாக தங்கள் சுய தேசத்திற்கு அவர்கள் பழகி பெருகி வருகிறார்கள். கடைசியாக யோயாக்கீன் எனும் ராஜா பாபிலோனில் சிறை கைதியாய் இருக்கும் போது அதிலிருந்த பாபிலோனின் ராஜா கடைசியாக இருந்த பாபிலோனின் ராஜா அவர் என்ன செய்கிறார்? யோயாக்கீனை விடுதலையாக்கி அந்த தேசத்திலேயே அங்கேயே சுதந்திரமாய் இருக்கும்படி சிறையிருப்பிலிருந்து விலகி ஒரு ராஜ மரியாதையோடு தினந்தோறும் பணம் கொடுத்து அவரை செழிப்பாக நல்லபடியாக மரியாதையோடு நடத்தி வைத்திருக்கிறார் பாபிலோனில். யோயாக்கீன் ராஜாவுக்கு இப்படி நடக்கிறது. இந்த காரியமும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களுடைய எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் முடிவடைகிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்கள் சத்தியமானவைகள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படும் போது அந்த சத்தம், வார்த்தைகளின் சத்தம் எங்கெங்கு போய் சென்று அடைகிறதோ அங்கெல்லாம் அது விதையாய் மாறி அங்கு செயல்படும். தண்ணீர் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அந்த இடங்களில் புல் செடிகள் முளைப்பது போல கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்படும் காற்றில் பரவி செல்லுகிறது. எங்கெங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அது செயல்படுத்தி விட்டு செல்லும். அதில் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு செல்லும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பது ஜீவனுள்ள வார்த்தைகள். கர்த்தருடைய இந்த வார்த்தைகள், இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வார்த்தைகள் இத்தோடு முடிவடைகிறது. புலம்பல் 1ஆம் அதிகாரம். இந்த புலம்பல் புஸ்தகத்தை வாசிக்கும் போது மனித வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் என்ன, துன்பம் எந்தெந்த வழிகளில் வருகிறது, ஒட்டுமொத்த உலகத்தில் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை முழுமையாய் புரிந்து கொள்ளலாம். இன்பமான காரியங்கள் மட்டுமல்ல, சந்தோஷமான காரியங்கள் மட்டுமல்ல, துன்பத்தையும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சந்தோஷமான காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கும் போது முன்கூட்டியே நாம் அறியாமல் இருந்தாலும் அதனால் நாம் கவலைப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். அதே போல துன்பங்கள் வரும்போது அது நமக்கு தெரியாது இருந்தாலும் அது நமக்கு வந்த பின்பு அது மிகவும் வேதனையை தரும். முன்கூட்டியே தெரிந்திருந்தால் துன்பங்களை நாம் எளிதில் சமாளிக்கலாம். அப்படியாக ஒட்டுமொத்த யூதா ஜனத்திற்கும் எருசலேமின் குடிகளுக்கும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் கொடுத்த தண்டனைகள், அதனால் ஏற்பட்ட விளைவை, அந்த வேதனையை எரேமியா தீர்க்கதரிசி புலம்பல் பாடலாக பாடியிருக்கிறார். புலம்பி பாடியிருக்கிறார். ஒப்பாரி பாட்டு என்று சொல்வோம் அல்லவா, அது போல இதை பாடியிருக்கிறார்.
இஸ்ரவேலரின் துக்கத்தை, அவர்கள் பட்ட பாடுகளை கவிதை நடையில் அவர் எழுதியிருக்கிறார். அதை புலம்பல் என்னும் 5 அதிகாரங்களில் புஸ்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமம். இதை படிக்கும் பொழுது நாம் ஒட்டுமொத்த, அதாவது இது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஒரு காலத்தில் நடந்த சம்பவம் என்று இராமல் எல்லா காலத்திற்கும் மனித உணர்வுகள் ஒன்றுதான், வரும் இன்ப துன்பங்களும் ஒன்றுதான், உணர்வுகள் ஒன்றுதான், அதை போல இன்ப துன்பங்களும் ஒன்றுதான். அந்த காலத்தில் ஜனங்கள் பட்ட பாடுகளை நாம் தெரிந்து கொள்ளும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வரும். தவறு செய்தால் இப்படிப்பட்ட தண்டனைகள் வரும் என்று தெரியும் போது நாம் தவறு செய்யாமலேயே இருந்து தண்டனைக்கு தப்பிக்கொள்ள மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். புலம்பல் புஸ்தகத்தை நிச்சயம் அனைவரும் படிக்க வேண்டும். அதை படிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் வந்தால், கர்த்தரை நாம் கோபம் ஊட்டினால், பாவம் செய்தால் நம்முடைய பாவங்கள் கர்த்தரை கோபமூட்டும். நாம் பாவம் செய்தால் கர்த்தர் கோபப்பட்டு நமக்கு எப்படி அடிப்பார், தண்டனை கொடுப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். சாதாரணமாக சிறு பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்கள் தவறு செய்யும் போது ஆசிரியர்கள் கண்டித்து அடிப்பார்கள். ஒரு முறை அடித்து விட்டால் அந்த பிள்ளைகள் அடுத்த முறை அந்த தவறை செய்ய மாட்டார்கள். சிறு பிள்ளைகள், ஏனென்றால் ஆசிரியர் என்ற பயம் இருக்கும், அவர்கள் அடித்து விடுவார்கள் என்று பயந்து கீழ்ப்படிந்து இருப்பார்கள். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பயம் கலந்த மரியாதை. அது அப்படிதான் நாமும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் கோபப்படுவார், அவர் நம்முடைய முதலாளி, அவர் நமக்கு தெய்வம், அவர் நம் ஆண்டவர். அப்படி என்றால் நம்மை ஆளுகை செய்கிறவர் முதலாளி என்று பொருள். அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். இப்படி எல்லா அதிகாரங்களையும் அவர் வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்கியவர் அவர்தான், நம்மை வாழ வைக்கிறவர் அவர்தான், நம்மை எடுத்துக்கொள்ள போகிறவரும் அவர்தான். அவர் நினைத்ததுதான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது. அதை புரிந்து உணர்ந்து கொண்டால் நம் இஷ்டப்படி நாம் வாழ்ந்து தீமையை வரவழைத்து கொண்டு நாமும் தவறு செய்து நம்மை சேர்ந்தவர்களையும் வேதனைப்படுத்த மாட்டோம். அதனால் புரிந்து கொள்வோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இந்த செய்தியில் கற்றுக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் எருசலேம் நகரம் துன்பப்பட்டது என்று பார்க்கும் போது இஸ்ரவேலர்கள் தவறு செய்தார்கள், அது நிமித்தம் கர்த்தர் அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார், அவர்களை தண்டித்தார் என்று தெரிந்து கொள்ளும் போது, நியாய தீர்ப்பை கொடுத்தார், நீதியை செலுத்தினார் என்று தெரியும் போது நாமும் பயந்து இன்றே நம் பாவங்களை விட்டு விலகி பாவம் செய்யும் எண்ணத்தை நம் மனதிற்குள் வர விடாமல் நம்மை நாம் காத்து கொள்வோம். அதை நிமித்தம் இப்படிப்பட்ட இந்த புலம்பல் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொண்ட ஒரு அருமையான வழியா இருக்கும். நிச்சயம் இந்த புத்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும். அதை குறித்து இப்பொழுது தியானிப்போம். அதாவது ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களை, எருசலேம் நகரத்தை கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லலாம். அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்தில இருக்கும் சரி, எல்லாருக்கும் பொருள், இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் சரி, எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை இது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு, அதாவது இந்த இடத்தில் எருசலேமை ஒரு ஸ்திரீயாக, ஒரு பெண்ணாக ஓமைப்படுத்தி கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், ஓமையாக சொல்லுகிறார். ஏனென்றால் நமக்கு புரிந்து கொள்ள சுலபமாய் இருக்கும். என்ன நடந்தது என்பதையும் அவர் கொடுக்கும் தண்டனைகளை புரிந்து கொள்ள சுலபமாக ஒரு பெண்ணாக ஓமைப்படுத்தி கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேம் நகரத்தை, ஐயோ ஜனம் பெருத்த நகரி தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறாளே, ஜனம் பெருத்த தேசமா, எல்லா தேசத்தின் ஜனங்களும் வருகிறதும் போகிறதுமான திரளான ஜனங்கள் இருக்கக்கூடிய தேசமாய் இருந்த நகரம் இப்பொழுது தனிமையாய் இருக்கிறதே. அப்படி என்றால் கடைசி காலத்தில் இந்த நியாய தீர்ப்புகள் ஏற்கனவே வந்தது, இதே போன்ற நிலை மீண்டும் வரப்போகிறது. இஸ்ரேல் தேசத்திற்கும் தனிப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நிலை வரப்போகிறது. கடைசி காலத்தில் உபத்திரவ காலம் வரும்போது, இதுவரை கண்டிராத உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லும் போது இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சிறிதென்று சொல்லும் அளவுக்கு இந்த புலம்பல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள், மனித வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட, அதாவது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து பாவம் செய்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு நடந்த செயல்கள் நமக்கு இது பாடமாயிருக்கிறது. தனிமையாய் உட்கார்ந்திருக்கிறார்கள், எல்லா தேசங்களாலும் கைவிடப்பட்டு
இஸ்ரவேல் தேசம் தனித்து விடப்பட்டது. எல்லா தேசங்களும் கைவிடப்பட்டது. இன்றைய காலத்தில் பார்த்தால் இஸ்ரேல் தேசத்திற்கு அநேக நட்பு நாடுகள் இருக்கிறது, ஒன்றுக்கொன்று உதவி செய்கிறது, இஸ்ரவேலை தாங்குகிறது. ஆனால் கடைசி காலத்தில் இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகமும் கூட. இது நடந்து முடிந்ததை சரித்திரம் மட்டுமல்ல, நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களும் கூட. பல பொருள்கள் உண்டு இந்த வேதவசனங்களுக்கு. இப்படி பார்க்கும் பொழுது இனி நடக்க போகிற சம்பவம் தனித்து விடப்படும் எருசலேம் நகரம் என்று பொருளாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவர்களும் இப்படி அதுவரை குடும்பத்தார், உறவினர், நண்பர்கள் என்று எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை அவர்களுக்கு வரும். கர்த்தருடைய கோபம் ஒரு மனிதன் மேல் வரும் பொழுது இப்படி எல்லாம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சிலுவையில் தொங்கும் போது அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. மனித குலத்தின் ஒட்டுமொத்த கோபத்தையும் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் காட்டினார். அதை நிமித்தம் அவர் நமக்கு வர வேண்டிய துன்பத்தை தான் அவர் சுமந்தார் அல்லவா? அப்பொழுது எல்லாராலும் கைவிடப்பட்டு தனித்து நின்றார். தனித்து சிலுவையில் தொங்கினார். யாரும் கூட இருக்கவில்லை. அவர் ஆரம்பத்தில் அவர் சிலுவையில் தொங்கும் போது யாருமே கூட இருக்கவில்லை. கடைசியில் தான் யோவானையும் அவனுடைய தாயார் வந்தார்கள். அதனால் அந்த தனித்து விடப்பட்ட நிலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது, எருசலேம் நகரத்துக்கும் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பாவம் செய்யும் போது, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டால், விக்கிரக ஆராதனை போன்ற பாவங்களை செய்யும் போது இப்படிப்பட்ட நிலை வரும். இதைதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விதவைக்கு ஒப்பானானே. கர்த்தரால் கைவிடப்பட்ட ஒரு திருச்சபை, கர்த்தருடைய ஜனங்கள் என்றால் கணவனை இழந்த ஒரு பெண்ணின் நிலைதான். கணவனை இழந்த பெண்ணின் துயரம் எவ்வளவு கொடியதாய் இருக்குமோ அது போல எருசலேம் நகரம் தனித்து விடப்பட்டு வேதனை அனுபவிக்கிறது. ஜாதிகளில் பெரியவளாகவும் தீமைகளில் நாயகியாய் இருந்தவள். எருசலேம் நகரம் எல்லா ஜாதிகளிலும் யூத ஜாதி உயர்ந்த ஜாதி அல்லவா? யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அப்படி இருந்தவர்கள், இஸ்ரேல் தேசமே, எருசலேம் நகரம் எல்லாவற்றிலும் உயர்ந்ததா இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டது கப்பம் கட்டும் நிலை, மிகவும் தாழ்த்தப்பட்ட நிலை, பிற தேசத்திற்கு கப்பம் கட்டும் நிலைக்கு வந்தது. எருசலேம் நகரம் ஒரு காலத்தில் இஸ்ரவேலர்கள் செழிப்பாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் பாபிலோன் ராஜாவிடம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அடைந்த நிலை மிகவும் தாழ்ந்த நிலை, பிறருக்கு கப்பங்கட்டும் நிலை வந்தது. சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் அப்படி நடந்தது அல்லவா? அதை இங்கு எரேமியா கூட இருந்து பார்த்து இவர் புலம்புகிறார். எருசலேம் நகரம் இரவு நேரத்தில் கண்ணீர் விட்டு அழுகிறதா? அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவர் கண்ணீர் எல்லாம் கன்னத்தில் வடிகிறது. அவளை தேற்றுவார் இல்லை. அவள் நம்பி இருந்தவர்கள் எல்லாம் சத்துருக்கள் ஆனார்கள், துரோகிகள் ஆனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் யார் யாரை நம்பியதோ அவர்கள் எல்லாம் கைவிட்டு சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். நண்பர்களும் சத்துருக்களாய் மாறிவிட்டார்கள். எருசலேம் கண்ணீரில் தவிக்கிறது. யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் அடிமை வேலை செய்யவும் அந்நியரிடத்தில் விடப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டு போனார்கள். அவளை துன்பப்படுத்துகிறவர்கள், எருசலேம் நகரத்தாரை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்களை தொடர்ந்து பிடித்தார்கள். இஸ்ரவேலர் பட்ட துயரம் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இளைப்பாறுதலை இல்லை. எருசலேமுக்கு இளைப்பாறுதல் இல்லை. பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் யூதா தேசத்தின் பட்டணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எருசலேம் நகரத்திற்கு பண்டிகை கொண்டாட, பஸ்கா பண்டிகை மற்றும் பண்டிகைகளை கொண்டாட ஜனங்கள் எல்லோரும் வருவார்கள். எருசலேமுக்கு தேவாலயத்திற்கு வருவார்கள். அந்த பழக்கம் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ பண்டிகைக்கு வர ஆட்களே இல்லை. எல்லா ஜனங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள், கொல்லப்பட்டு அழிந்து போனார்கள். இப்படிப்பட்ட நிலையில் சியோனுக்கு வருவார் இல்லை. சியோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறதாம். வழிகள் எல்லாம் புலம்புகிறது. என்னிடத்து நடந்து போக ஜனங்களே இல்லையே, என் வழியாய் கடந்து போவார்களே என்று வழிகளே புலம்புகிறது. எருசலேமின் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. ஆசாரியர்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். எருசலேமுக்கு கசப்பே உண்டானது. எருசலேமின் கன்னிகைகள் எல்லாம் சஞ்சலப்படுகிறார்கள். இப்படியாக எருசலேம் நகரத்திற்கு மிகுந்த துன்பம் வந்தது. எருசலேமின் எதிரிகள் சுகமாய் இருக்கிறார்கள். அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள், தலைவர்களாய் இருக்கிறார்கள். எருசலேமுக்கோ இளைப்பாறுதல் இல்லை.
கர்த்தர் அவர்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்தார். எருசலேமின் பிள்ளைகள், இஸ்ரவேலின் பிள்ளைகள் எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், சிறைப்பட்டு போனார்கள் எதிரிகளோடு. சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் விட்டு போயிற்று. சீயோனின் சிறப்பு எல்லாம் போய்விட்டது. இஸ்ரவேலின் பிரபுக்கள் எல்லாம் மேய்ச்சல் இல்லாத மான்களைப் போல தங்களை பின்தொடர்ந்து வருகிறவர்களுக்கு முன்பாக சோர்ந்து போய் நடந்து போகிறார்கள். அவர்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள், இவர்கள் சோர்ந்து போய் அப்படியே மயங்கியது போல போகிறார்கள். ஆகாரம் இல்லாத மான்களைப் போல சோர்ந்து போய் நடந்து போகிறார்கள். எருசலேம் நகரம் தன்னுடைய பழைய நாட்களை நினைத்து மனம் ஏங்குகிறது. பழைய நாட்களில் இருந்த செழிப்பையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையையும் நினைத்து பார்த்து இப்பொழுது ஏங்குகிறது. எருசலேமின் எதிரிகள் எருசலேமுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாததினால் அவர்களை பிடித்து கொண்டு துன்பப்படுத்துகிறார்கள். எருசலேமின் ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஓய்வு நாள் கொண்டாடினாய் அல்லவா, அப்படி இப்படி என்று சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தது. எருசலேம் நகரத்தில் மிகுந்த பாவங்கள், வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த பாவங்கள், கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அரங்கேறியது. அது நிமித்தமாக கர்த்தர் ஒரு அவமானத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களை கனப்படுத்தியவர்கள், எருசலேமை கனப்படுத்தியவர்கள், மரியாதையாய் நடத்தியவர்கள், மிகுந்த பாராட்டுகளை பேசியவர்கள் எல்லாம் அவமானமாய் கேவலமாய் பேசும் அளவுக்கு எருசலேம் நகரம் வந்தது. எருசலேம் நகரத்தை தூஷிக்கும்படி, அவர்கள் அவமானமாய் பேசும்படி கர்த்தர் கொடுத்து விட்டார். இது நிமித்தம் எதிரிகள் எருசலேமை அவமானப்படுத்துகிறார்கள். எருசலேம் நகரமோ பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்புகிறது. தன் வாழ்க்கையை நினைத்து, தன் நிலையை நினைத்து அவமானப்பட்டு கூலி குறுக்கி போகிறது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய தேதியில், இன்றைய நாட்களில் எருசலேமில் நடக்கக்கூடாத அருவருப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய காரியம் இருக்கிறது. அதாவது என்னென்ன தவறுகள் நடந்ததோ அதனால் கர்த்தர் எருசலேமை தண்டித்து பாபிலோனுக்கு இப்படி சிறைப்பட்டு போகக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தாரோ அதே பாவங்கள் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது எருசலேம் நகரத்திலேயே. அதாவது எல்ஜிபிடி சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எருசலேம் நகரத்தில் ஊர்வலம் போகிறார்கள் பகிரங்கமாக. இதையெல்லாம் எருசலேம் நகரத்திற்கு தீங்கு வரப்போகிறது என்பதற்கான அடையாளமாய் இருக்கிறது. இது மிகுந்த வேதனைக்குரியது. எருசலேமில் நடக்க கூடாத மிகப்பெரிய பாவம் இது. கர்த்தர் அருவருக்கிற உச்சகட்ட பாவம் இது. இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கு நடக்கவே கூடாது. இது நிமித்தம் மிகுந்த துன்பம் எருசலேமுக்கு வரும். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் எருசலேம் நகரத்திற்காக ஜெபித்துக் கொள்வோம். அந்த தீமை அகல வேண்டும். எருசலேம் நகரம் பரிசுத்தமாக வேண்டும். இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாக வேண்டும். முக்கியமாக உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தரிடமாய் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்வோம். எருசலேம் நகரம் மிகவும் தாழ்த்தப்பட்டு போயிற்று என்று எரேமியா சொல்கிறார். மிகவும் தாழ்த்தப்பட்டு போயிற்று, எதிரிகளிடம் ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று. இப்படிப்பட்ட முடிவு வரும் என்பதை எருசலேம் நகரம் நினைக்காதிருந்தது. அழுக்கான துணிகளை அணிந்த ஒரு பெண்ணை போல அவமானத்தால் கூனி குறுகி நிற்கிறார் ஒரு நிலை எருசலேமுக்கு வந்தது. எருசலேமின் நீதி நியாயங்கள் கரைப்படிந்து விட்டது. நீதி இல்லை, நியாயம் இல்லை, அநியாயம், அக்கிரமம், துன்மார்க்கம் எல்லாம் எருசலேமை கரை படிந்த துணியை போல அணிந்த ஒரு பெண்ணை போல ஆக்கின்றது. எதிரிகள் பெருமை பாராட்டும் இடைக்கு வந்து விட்டது. கர்த்தாவே எருசலேமை கண்ணோக்கி பாரும் என்று எரேமியா புலம்புகிறார். எருசலேமின் இன்பமான காரியங்கள் எல்லாவற்றின் மேலும் எருசலேமின் எதிரிகள் கையை நீட்டி விட்டார்கள். அந்த தேசத்தின் இன்பத்தை எல்லாம் சத்துருக்கள் பிடித்து கொண்டார்கள். தேவாலயத்தின் பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக அந்நியர் தேவாலயத்திற்குள் பிரவேசித்தார்கள். இந்த அக்கிரமமும் நடந்தது. எருசலேமின் ஜனங்கள் அப்பத்தை தேடி அலைகிறார்கள். உணவில்லை, உணவில்லாமல் தேடி அலைகிறார்கள். தங்கள் உணவுக்காக தாங்கள் மிகவும் நேசித்து வைத்திருந்த விலை உயர்ந்த பொருட்களை கூட கொடுக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள்.
அப்பம் கிடைத்தால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். கர்த்தாவே, கண்ணோக்கி பாரும், எருசலேமை நினைத்தருளும், இரக்கம் காண்பியும் என்று எரேமியா புலம்புகிறார். எருசலேம் நகரம் வழிப்போக்கனை பார்த்து புலம்புவதைப் போல இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பார்த்து கொண்டு போகிற ஜனங்களே, எருசலேம் நகரம் புலம்புகிறதாம். என்னை பார்த்து கொண்டு போகிற ஜனங்களே, என்னுடைய துக்கத்திற்கு சரியான துக்கம் ஏதாவது உண்டா? நான் படும் துக்கத்தை போல வேறு துன்பம் உண்டா? இப்படிப்பட்ட துயரம் வேறு ஏதாவது உண்டா? கர்த்தர் தம்முடைய உக்கிரமான கோபம் உண்ட நாளில் என்னை உபத்திரவப்படுத்தின இந்த துக்கத்திற்கு சமமாக வேற ஏதாவது துக்கம் உண்டோ என்று என்னை நோக்கி பாருங்கள், என்னை சற்று கவனித்து பாருங்கள் என்று எருசலேம் புலம்புகிறது. ஆறுதலை தேடி புலம்புகிறது. உயரத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை அனுப்பினார். அது அது அவைகளை பற்றி எரிகிறது. என் கால்களுக்கு வலையை வீசினார். நான் பின்னிட்டு விழுந்தேன். நித்தம் என்னை துன்பப்படுத்துகிறார். நான் பலட்சியப்பட்டு போனேன். அப்படி என்றால் நான் விடாய்த்து போனேன். நான் மிகவும் சோர்ந்து போனேன். மனமும் உடலும் இரண்டும் சோர்ந்து போன நிலை. என் பாதகங்களின் நுகம், நான் செய்த தவறுகளை எல்லாம், அந்த பாவங்கள் எல்லாம், பாதகம் என்று சொல்லும் பொழுது செய்யக்கூடாத செயல்களை செய்வது, அதுதான் பாதகம். அந்த பாதகம் ஒரு நுகமாக, ஒரு பாரமாக, பாவ பாரம் என்று சொல்லலாம். பாவத்தின் நிமித்தம் அவர்கள் இஸ்ரவேலர்கள் அந்த பாரத்தை சுமக்கிறார்கள். அந்த பாரத்தை என் மேல் வைத்து விட்டார். என் பாவத்தின் பாரத்தை என் மேல் சுமத்தி விட்டார். அவர் அதை என் கழுத்தில் வைத்து பூட்டி விட்டார். அதை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அதை விட்டு என்னால் விலக முடியவில்லை. அந்த பாவத்தின் பாரம், பாதகங்களின் நுகம் என்னை அழுத்துகிறது. அது என் கழுத்தை சுற்றி கொண்டது. என் கழுத்தை அழுத்துகிறது, சுற்றி கொண்டது. நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேம் நகரம் தோன்றுவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. என் பெலனை விழப்பண்ணினார். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு என்னை ஒடுக்கினார். கர்த்தர் என்னை ஒடுக்கிவிட்டார். எழுந்திருக்க முடியாதபடிக்கு என்னை ஒடுக்குகிறவர்களின் கையில், என்னை கொடுமைப்படுத்துகிறவர்களின் கையில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டார் கர்த்தர். என்னிடத்தில் உள்ள பராக்கிரமசாலிகளை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட்டு விட்டார். எல்லோரையும் அழித்து விட்டார். என்னுடைய பராக்கிரமசாலிகளை எல்லாம் கர்த்தர் மிதித்து போட்டார். என்னுடைய வாலிபர்களை எல்லாம், எருசலேமில் இருந்த வாலிபர்களை எல்லாம் நொறுக்கும்படிக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் வரவழைத்தார். அவர்கள் வந்து என் ஜனங்களில் உள்ள வாலிபர்களை எல்லாம் நொறுக்குகிறார்கள். திராட்சை பழத்தை ஆலையில் மிதிக்கிறது போல கர்த்தர் யூதா ஜனங்களின் கன்னியாகிய யூதாவை அவர் மிதித்து போட்டார். அப்படி என்றால் திராட்சை பழ ரசத்தை எடுப்பதற்காக தொட்டியில் திராட்சை பழங்களை போட்டு அதில் காலால் மிதித்து அதன் சாறுகளை எடுப்பார்கள். திராட்சை பழ ரசம் உற்பத்தி செய்வது அப்படிதான் செய்வாங்க. அந்த காலத்தில் அது பழக்கமாய் இருந்தது. இயந்திரங்கள் இல்லாத காலம் அது. அப்படி செய்வது வழக்கம். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி திராட்சை பழத்தை மிதிப்பது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மிதித்து போட்டார். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்கள் நீராய் சொரிகிறது. என் கண்களில் நீர் ஊற்றாய் சொரிந்து கொண்டே இருக்கிறது. என்னால் அழுது கொண்டே இருக்கிறேன். என்னை காப்பாற்றுகிறவர், என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரம் போய்விட்டார். என்னை விட்டு விலகி போய்விட்டார். எதிரிகள் வந்து எங்களை மேற்கொண்டதினால், எங்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதினால் எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். ஒரு சிறு பெண் கையை விரித்து யாராவது என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது போல சீயோன் தன் கைகளை விரிக்கிறாள். அவளை தூக்குவார் இல்லை, அவளை ஆதரிப்பார் இல்லை. உதவி என்று இஸ்ரவேலர்கள் யாராவது உதவ மாட்டார்களா என்று ஏங்குகிறார்கள். ஆனால் யாரும் அவர்களுக்கு உதவ முன்வரவில்லை. இப்படிப்பட்ட நிலை கடைசி காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு உண்டாகும். எந்த தேசமும் எந்த ஜனங்களும் உதவி செய்யாத கைவிடப்பட்ட ஒரு நிலை எருசலேம் நகரத்திற்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு வரும். கர்த்தர் யாக்கோபை, அதாவது இஸ்ரவேலர்களுக்கு
சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை அவர்களை எதிரியாக மாற்றிவிட்டார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், நம் வீட்டை சுற்றி இருக்கிறவர்கள், நம் தேசத்தை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடன் நட்புடன் இருக்கும் போது அது சமாதானமா இருக்கும். ஆனால் எல்லோரும் எதிரிகளானால் அது எவ்வளவு வேதனையான காரியம். அது போல யாக்கோபு என்றால் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் இருப்பவர்கள் எதிரிகளாய் மாறும்படி கர்த்தரே செய்தார். அவர்களுடைய இஸ்ரவேலருடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர்களுக்குள்ளே எருசலேம் நகரம் ஒரு வேதனையுள்ள பெண்ணை போல மாறினாள். சரீரத்தில் பாடுகள் அனுபவித்து வேதனைப்படுகிற ஒரு பெண்ணை போல எருசலேம் நகரம் மாறினார். கர்த்தர் நீதிபரர். இப்படி செய்வதனால் எரேமியா கர்த்தர் மேல் குற்றம் சாட்டவில்லை, குற்றம் சுமத்தவில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர். இஸ்ரவேலர்கள் நாங்கள் செய்த தவறை நிமித்தம் கர்த்தர் இப்படி தண்டிக்கிறார், அவர் நீதிபரர் என்று சொல்லுகிறார். இத்தனை காரியங்களும் கர்த்தர் செய்கிறார் என்று சொல்வது கர்த்தரை குற்றப்படுத்துவதாக அல்ல. நாங்கள் தவறு செய்தோம், அவர் நீதிபரர், நீதியாய் எங்களுக்கு நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லுகிறார். இதுவே சரியான மனநிலை, தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் மனநிலை. இப்படிதான் நாமும் எந்த காலத்திலும் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதிபரர், ஒருபோதும் அவர் மேல் குற்றம் சுமத்தக்கூடாது. நமக்கு அப்படி தோன்றினால் அது நம்முடைய தவறு என்று பொருள், நம்முடைய அறியாமையை குறிக்கிறது. கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன், கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்தேன், அதனால்தான் இப்படி நடந்தது என்று எரேமியா ஒப்புக்கொள்கிறார். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை பார்த்து இதையெல்லாம் கேள்விப்பட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் பிள்ளைகள், என் வாலிபரும் கன்னிகைகளும் துக்கப்பட்டு அழிந்து போகிறார்கள், எதிரிகளினால் அழிந்து போகிறார்கள், சிறைப்பட்டு போனார்கள், சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள் அந்நிய தேசத்திற்கு. என் பிள்ளைகள் இல்லை என்னிடத்தில் என்று எருசலேம் நகரம் புலம்புவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை, என் மேல் அன்பாய் இருந்த நட்போடு இருந்தவர்களை நான் கூப்பிட்டேன், அவர்களோ என்னை மோசம் போக்கினார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள். என் மேல் இவ்வளவு காலம் நட்பாய் அன்பாய் இருந்தவர்கள் இப்பொழுது என்னை ஏமாற்றி விட்டு போகிறார்கள். அவர்கள் பொய்யாய் இருந்திருக்கிறார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள். என்னுடைய ஆசாரியர்களும், எருசலேமில் உள்ள ஆசாரியர்களும் மூப்பர்களும் அப்பத்தை தேடி நகரத்தில் திரியும் பொழுது மயங்கி விழுந்து இறந்து விட்டார்கள். உணவு கிடைக்காமல் மயக்கத்தினால் விழுந்து இறந்து விட்டார்கள். ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்குமே ஆகாரம் கிடைக்கவில்லை. அப்படியானால் ஏழை எளிய சிறிய ஜனங்களுடைய நிலை, எளியவர்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? கர்த்தாவே, என்னை நோக்கி பாரும், என் குடல் கொதிக்கிறது, என்னை சற்று கவனித்து பாரும் என்று எரேமியா ஜெபிக்கிறார். நான் கடும் துரோகம் பண்ணினபடியினால் என் இருதயம் கொதிக்கிறது, வியாகுலப்படுகிறது. நான் கடும் துரோகம் பண்ணினேன். கர்த்தருக்கு துரோகம் பண்ணினேன் என்று சொல்லவில்லை, கடும் துரோகம், கொடுமையான அதிகப்படியான துரோகம் செய்தேன். கர்த்தாவே, என்னுடைய குற்றம். அப்படி என்றால் எருசலேம் சொல்லுவதாக, எருசலேம் என்னும் பெண் சொல்லுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஓமையாக. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சொல்லுகிற வார்த்தை, நாங்கள் கடும் துரோகம் செய்தோம் கர்த்தாவே உமக்கு, அதி நிமித்தம் நாங்கள் இப்பொழுது வியாகுலத்தை அனுபவிக்கிறோம், துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளைகளற்றவள் ஆக்கிற்று. பட்டயம் வெளியிலே என்னை பிள்ளைகளற்ற, என் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போட்டது. வீட்டுக்குள்ளேயும் மரணம் வந்திருக்கிறது, வீட்டுக்குள்ளும் மரணம் வந்திருக்கிறது. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. என் தவிப்பு பலருக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் தேற்றுவதற்கு ஆள் இல்லை என்று தனிப்பட்ட ஒவ்வொருவர் மனிதன வாழ்க்கையிலும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து பாவம் செய்தவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடப்பதுண்டு. இத்தனை காரியங்கள். கர்த்தாவே, என் எதிரிகள் எல்லாம் நீர் எனக்கு கொடுத்த இந்த வேதனையை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். நான் படும் துன்பத்தை கண்டு அவர்கள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். என் எதிரிகள் சந்தோஷப்படுகிறார்கள். நீர் ஏற்கனவே சொன்னீர் அல்லவா, அந்த நாள் ஒரு நாள் வரும் சுவாமி. நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீர், ஒரு நாளை எனக்கு சொல்லி இருக்கிறீர், அந்த நாள் வரும், அப்பொழுது அவர்களும் என்னை போல ஆவார்கள். என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறவர்கள் என்னை போல ஆவார்கள். நான் படும் துன்பம் அவர்களுக்கும் வரும். அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள்,
அதற்கேற்ற பலனை நீர் அவர்களுக்கு கொடுப்பீர். நீர் நீதியுள்ளவர், நீதியின் தேவன். அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் உம்முடைய முகத்துக்கு நேராய் வர கடவது. அவர்கள் செய்த பொல்லாப்பு தீமைகள் எல்லாம் உமக்கு தெரியட்டும் சுவாமி. என்னுடைய சகல பாதகங்களுக்கும் சரியாக நான் செய்த எல்லா பாவத்திற்கும் நீர் எனக்கு எப்படி செய்தீரோ அதே போல அவர்கள் செய்த எல்லா பாதகங்களுக்கும் அக்கிரமத்திற்கும் அவர்களுக்கும் நீர் நீதியை செய்ய சுவாமி. என் பெருமூச்சுகள் மிகுதியாயின, நான் சோர்ந்து போகிறேன் என்று இறைமையாக புலம்புகிறார். இப்படியாக இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் தேசம் கர்த்தரை நோக்கி பேசுவதாக, எருசலேமுக்கு வந்த நிலை என்ன என்பதை குறித்து எரேமியா புலம்பி ஒரு பாடலாக இதை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட துன்பங்கள் நமக்கு வராதிருக்கும்படியாக பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழணும். பாவத்தை தொடக்கூடாது, நெருங்கக்கூடாது, பரிசுத்தமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் சமாதானமா இருக்கும். மாரநாதா.